கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 59 வசனம் 19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் காணப்படலாம். மிகவும் நெருக்கத்தோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நெருக்கத்தை மறந்து கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம் சூழ்நிலைகளை மாற்றுவார். நாம் அவரை பற்றி கொண்டு உண்மையாய் முழு மனதோடு நாம் அவரை நேசிப்போமானால் நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது, ஒரு பாரமாக தெரியாது. ஏனெனில் நாம் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறோம், அவரையே சார்ந்திருக்கிறோம். அவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு அநேக தேவைகள் இருந்தாலும் அவரை மட்டும் தேடி அவர் நம்மோடு கூட இருந்தால் மட்டும் போதும் என்ற வாஞ்சையோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். அந்த குறைவை நாம் உணராதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஏசாயா 59:19 சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், அவருடைய கரம் நம்மோடு இருக்குமானால், ஜனத்தில் சிறுமையானவர்களும் மனுஷரில் எளிமையானவர்களும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டோமே என்று சொல்லி கவலைப்படாமல் அவர்கள் சிறைச்சாலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை துதித்தார்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சூழ்நிலையை கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் சூழ்நிலையை மறந்து கர்த்தரை துதிப்போமானால் நம்முடைய இக்கட்டையும் கர்த்தர் மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் களி கூறுவோம். கர்த்தர் நம் வாழ்வை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்மை அதிகமாய் நேசித்து பரிசுத்தமாக எங்களை காத்து கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.